ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பூரி செய்து. ஸோ பூரி கிழங்கு தான் இன்றைக்கி மார்னிங் ஃபாஸ்ட்டாக ஒரு பூரி மசால் வச்சு ஒரு 4-5 பூரி சுட்டு அவருக்கு கொடுத்தாச்சு இன்றைக்கி. ஸோ பூரி நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வருது பாருங்கள். கொஞ்சம் பெருசாக திரட்டின பூரி இது. ஸோ பெருசாகவே இருந்துச்சு. 2 பூரியே போதுமானதாக இருக்கும். ஸோ ஆளுக்கு 2 பூரி சுட்டு சாப்பிட்டுட்டோம். அதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. பூரி ரொம்ப சூப்பராக வந்ததுனால வளைச்சி வீடியோ எடுத்தேன். நிறைய சமைச்சாலும் வீடியோ எடுக்கிறதுக்கு சோம்பல். ஃபிஷ் கறி வச்சு ஒரு நாள் சாப்பிட்டாச்சு. ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கறி, பொரியல் அப்படின்னு. அடுத்து நான் அவியல் வச்சேன். ஸோ ஒரே சமையல் தாங்க. அப்புறம் வந்து கார்னு, ஃபிஷ்லாம் போட்டு, நண்டுலாம் போட்டு வச்சேன். கீரை வச்சேன். அப்புறம் கூனி, தட்டாம்பயிறு, கத்திரிக்காய் போட்டது இப்படி இருந்ததுனால ஒரு சிக்கன் ஸ்டாக் ரைஸ் செய்யலான்னு சொல்லி சிக்கன் ஸ்டாக் எடுத்து சிக்கன் மந்தி தாளிக்கிற மாதிரியே ஏலம், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலையெல்லாம் வெங்காயம்லாம் போட்டு நல்லா செவர வதக்கி சிக்கன் ஸ்டாக் வந்து இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், மிளகு சீரகத்தூள் போட்டிருக்கேன் நான். இந்த வெங்காயம் நல்லா செவர வதங்கினதுக்கப்புறம் அதை விடணும். அப்புறம் பெப்பர் சிக்கனும் வச்சுருந்தேங்க. கொஞ்சம் மைல்டாக ஒரு சிக்கன் ஸ்டாக் ரைஸ் பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிட்ணுன்னு தோணிடுச்சு. ஸோ நல்ல வெங்காயம் வதங்கிறதுக்கப்புறம் எடுத்து வச்ச ஸ்டாக்கு ரைஸோட அளவில் 1:2 வச்சேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் ரைஸ் சாஃப்டாக இருக்கணும். ஒன்றா இருந்தால் ஒன்றா இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு நான் 1:2 அளவு தண்ணியே வச்சுட்டேன். சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் ஸ்டாக் ரைஸு. அதுக்கு பெப்பர் சிக்கன் அட்டகாசமாக இருந்தது. ஸோ பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்து மலர்ந்து வந்துடுச்சு. அந்த போனில் உள்ள சிக்கனை எடுத்து வச்சுருக்கேன். ஷ்ரெட்டட் சிக்கன் அந்த மாதிரி செய்யணும். அது நாளைக்கு தான். ஸோ கொஞ்சம் பார்பிக்யூ எஃபெக்ட்லாம் கொடுத்து மந்தி மாதிரி இருந்துச்சு இந்த சிக்கன் ஸ்டாக் ரைஸு. அதுக்கு வந்து பெப்பர் சிக்கன் அட்டகாசமான காம்பினேஷனாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து அப்படி இப்படின்னு சாப்பிட்டுட்டு மைல்டாக கொஞ்சம் டேஸ்டியாக ஒரு ரைஸு. அப்புறம் இந்த கீழே சொய்த்ராமில் வந்து இந்த ஸ்வீட் மெலன் ஆஃபர் இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பரான பழமாக இருந்தது. சம்டைம்ஸ் கசக்கும். இது நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. கேஜி வந்து 1 dirham 90 fils தான். ஸோ இது வந்து 2 dirham 30 fils தான். நல்ல பெரிய பாதி பழம். அதை வாங்கிட்டு வந்து தோல்லாம் சீவி நல்லா கட் பண்ணி பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். அப்பப்போ சாப்பிட்லாம்ல. அதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.